ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியில் இருந்து 19,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதரன் இணைப்பில் காத்திருக்கிறார். ஸ்ரீதரன், தற்போது ஒகேனக்கலில் வரக்கூடிய நீர்வரத்து குறித்தும் நீர்வரத்து அதிகரிப்பால் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா, அது குறித்தும் விவரங்களை பதிவு பண்ணலாம். சரவணன், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நேற்று மாலை தமிழக எல்லைப் பகுதியான ஒகேனக்கல் பிலிகுண்டில் 8000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 19,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து கேரளா, வயநாடு ஆகிய பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சிக்கமங்களூர், குடகமலை, மைசூர், மாண்டியா ஆகிய பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, நூறு ஆகிய அணைகள் முழு கொள்ளளவு எட்டப்பட்டுள்ளது. ஆகிய அணைகளில் இருந்து தமிழக காவிரி ஆற்றில் 17,000 கனஅடியாக தமிழக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டிற்கு 19,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் ஆகிய அருவிகளில் தண்ணீரில் மூழ்கி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.